ஸோ ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் வந்து த கோல்ட் டெசர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ டெசர்ட் அப்படின்னு வேர்ட் பார்ப்பீங்க. அதே இது வந்து இப்போ ஒரு வேர்ட் இருக்குது, டிசர்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது. டிஇஎஸ்எஸ்ஆர்டி இஆர்டி டிசர்ட் அப்படின்ட்டு ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ அப்போ இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டிசர்ட் அப்படின்னா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்றதெல்லாம் இருக்குல்ல, அதை டிசர்ட்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம டெசர்ட்னு சொல்லுவோம். சரி, நம்ம டெசர்ட்னு சொல்லிட்டோமே, இது என்ன டெசர்ட்னு இருக்குது, இது கோல்டு டெசர்ட்னு கொடுத்துருக்காங்க. டெசர்ட்னாலே கோல்டு தான், ஹாட்டு தானே, இது என்ன கோல்டு அப்படின்றதான் இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மீனிங். த வேர்ட் டெசர்ட் இமீடியட்லி இவோக்ஸ். ஸோ அப்போ இந்த இவோக்ஸ்க்கு அர்த்தம் பார்ப்போம். இவோக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவோக்ஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஒரு நம்ம பழைய ஃபீலிங்கோ ஒரு மெமரியோ நம்மக்கிட்ட வர்றது, அதாவது ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இவோக்ஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம். லெட்ஸ் சே இட் ஹாஸ் அ மெமரைஸ், கிவிங் ஷோயிங் மெமரி. இமீடியட்லி இவோக்ஸ் அன் இமேஜ் ஆஃப் அ ஹார்ட் பிளேஸ். இப்போ இந்த இடத்துல இமேஜ்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இமேஜ் அப்படிங்கிறது அது வந்து நம்மக்கிட்ட காட்டக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அது அது நம்மளுக்கு டெசர்ட்னாலே ஹாட்டான பிளேஸ் தான் காட்டும். ஹவுவர் தெர் ஆர் ஆல்சோ கோல்ட் டெசர்ட்ஸ் அண்ட் வி ஹாவ் ஒன் இன் இந்தியா. ஸோ ஒன் இன் இந்தியானா ஒன்று நம்ம இந்தியாவில் இருக்குது. லடாக் இஸ் அ கோல்ட் டெசர்ட் வேர் வின்டர் டெம்பரேச்சர்ஸ் ட்ராப் பிலோ -30 டிகிரி. -30ன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு ஹாட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. தெர் இஸ் அ வெரி லிட்டில் ரெயின்ஃபால். சரிங்களா? இந்த மீனிங், இந்த வெரி லிட்டில் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாகவே ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். வெரி லிட்டில், லிட்டில், ஃபியூ, வெரி ஃபியூ அப்படின்றது. ஸோ அப்போ வெரி லிட்டில் அப்படின்றதுக்கு மீனிங் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது கம்மியான ரெயின்ஃபாலா, நிறைய ரெயின்ஃபாலா, இல்லை கொஞ்சோண்டா. இதை வெரி லிட்டில் நீங்கள் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, நாட் மச், அதிகமாக கிடையாது, ஆல்மோஸ்ட் நத்திங், ஒன்றுமே இல்லை, ஏதோ கொஞ்சம் தான் வரும். அண்ட் த லேண்ட்ஸ்கேப் இஸ் ரக்டு அப்படின்ற மீனிங், RUGGED, ரக்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து நம்ம வித் ராக்கி டெரைன் அப்படிங்கிற சென்டென்ஸை வச்சு ரக்டுங்கிற மீனிங் வேர்டுக்கு அர்த்தம் பார்க்கலாம். அதாவது என்னன்னா, நிறைய ராக்ஸ் இருக்கும், இந்த இடத்துல ராக்கி இருக்குது, டெரைன் இருக்கு. டெரைன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ லேண்ட்ஸ்கேப். அந்த லேண்ட்ஸ்கேப்பை, லேண்டை வந்து அந்த இதை வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறத நான் சிங்கிள் வேர்டில் எழுதிக்கிறேன், லேண்ட்ஸ்கேப். சரிங்களா? ஃபிசிக்கல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்கலாக ஒரு லேண்டை சொல்லும் போது லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்க. டீப் வேலிஸ், ஆழமான நிலங்கள் இருக்கும், வேலிஸ் இருக்கும். அண்ட் லேக்ஸ் சச்சஸ் பேங்காங் சா மீன்ஸ் லேக். ஸோ அங்கே உள்ள அந்த நார்த் இந்தியன் மொழியில் சா அப்படின்னா லேக் அப்படிங்கிறது. ஸோ த டெரெயின், அது என்ன லாங்குவேஜ் நீங்கள் பாருங்கள். த டெரெயின் ஹியர் ரிசம்பிள்ஸ் தட் ஆஃப் அ மூன். ஸோ இப்போ நான் டெரெயின்னா ஃபிசிக்கல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டேன். ரிசம்பிள் அப்படின்னா அதே மாதிரி. ஸோ லைக் தட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? லைக் தட், ரிசம்பிள்ஸ், எதை மாதிரி இருக்குது, மூன் மாதிரி இருக்குதான் இந்த டெரைனை பார்க்குறதுக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் இதுக்கு பேரே மூன் லேண்டுன்னு வச்சுருக்காங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் பார்க்க முடியும், இதான் மூன் லேண்ட் அப்படிங்கிறது. எஸ், ஐ ஜஸ்ட் மென்ஷன் இட் ஹியர். ஸோ மூன் லேண்ட் அப்படிங்கிறது எதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பார்க்க மூன் மாதிரி இருக்குமா. அதாவது மூனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெசர்ட்டடாக ப்ரௌனிஷாக ஒரு மாதிரி சாண்டலில் கலரில் இருக்கும்ல, அதான் மூன் லேண்ட் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. லடாக்ல இப்படி ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் மூன் லேண்ட். சரிங்களா? ஏன்னா மூன் மாதிரி இருக்குமா, ஆனால் அதனால அதுக்கு பேர் மூன் லேண்டுன்னு வச்சுட்டாங்க. ஜியாலஜிஸ்ட் அப்படின்னா ஜியாலஜிஸ்ட் அப்படின்னா அந்த அந்த நிலப்பரப்புகளை பற்றி படிக்கிறவங்க, ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸை பற்றி படிக்கிறவங்க. ஸ்கூலில் ஜியாகிரஃபி அப்படிலாம் படிச்சுப்போங்க. ஸோ ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸை பற்றி படிக்கிறவங்க ஜியாலஜிஸ்ட். எக்ஸ்பிளைன் த ஜியாலஜிஸ்ட்னு வந்துருக்குல்ல, ஸோ ப்ளூரல், அப்போ கண்டிப்பாக சிங்குலரில் தானே இருக்கணும். ஸோ ஜியாலஜிஸ்ட் எஸ்ன்னா இங்கே எக்ஸ்பிளைனில் எஸ் வரக்கூடாது. த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் டெரைன், இந்த டெரைன் எப்படி உருவாயிருக்குன்னா, as we saw earlier, by the fact that the mountains were folded. Mountains foldedனா வேற ஒன்றும் இல்லை,
இப்படி மவுண்டன்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகி அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து இப்படி தான் அப்படியே அந்த டெரைன் வந்து உருவாயிருக்கு. when the Indian landmass collided with Eurasia. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்தியா வந்துட்டு ஸோ இந்தியா இருக்குது அப்படின்னா அது யுரேஷியா வந்து அங்கே வந்து இடிச்சிச்சு. அப்படி இடிக்கும் போது தான் இந்த ஒரு லேண்ட் மாஸே உருவாச்சு அப்படின்னு சொல்லி தான் இதை எல்லாமே வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இதை சொல்லப்பட்டிருக்கு ஜியாலஜிஸ்டாக ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது, ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது இதுதான் உண்மை. அதனால தான் இந்த ஃபோல்ட்ஸ் நிறைய இருக்கும், இப்படி ஃபோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து ஹிமாலயாஸில் கூட ஈவன் அதாவது கடலில் கிடக்கக்கூடிய நிறைய சிப்பிகள் ஹிமாலயாஸில் இருக்குது, மேலே டாப் மவுண்டன் ரீஜன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஃபோல்டட் போர்ஷன், ஸோ this folded portion was part of an ocean and so the rocks in this area. ஸோ இதை நம்ம இன்னும் சென்டென்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ நீட் டு லேர்ன் அ கண்டென்ட். இது வந்து ஒரு கண்டென்ட் மூலமாக நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்க முடியும். இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு மீனிங்கையும் கற்றுக்கணுமே தவிர சும்மா ஒரு 4 வார்த்தையை படித்தோம் 10 வார்த்தையை படித்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியாது. ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. we can close with this. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். So see you all. Bye. This is actually day 3 of practical English course.